அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. பொதுவாவே விவசாயி அது 2 வகை இருக்கு. கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயி, அவர்கிட்ட சொந்த நிலம் இருக்காது. இன்னொரு விவசாயி அவர் சொந்த நிலம் வச்சிருப்பாரு. அது கிராமத்துல அவருக்கு பண்ணையார், ஜமீன் என்று பல பெயர்கள் உண்டு. அப்படி சொந்த நிலம் இல்லாத ஒரு கூலி விவசாயி தினமும் கடைவீதி பக்கம் வருவார். தன்னிட்ட இருக்கக்கூடிய காசுல ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வெளியே போயிட்டு இருப்பார். அப்ப அந்த கடைவீதி பக்கம் வரப்ப நகைக்கடை, பெரிய நகைக்கடை, பெரிய பெரிய முதலாளிங்கள்லாம் வந்து கடைவீதியில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த விவசாயி என்ன செய்வார், அப்படியே ஐயா வணக்கம் ஐயா, சாமியை கும்பிட்றேன் சாமி அப்படிம்பார். அந்த நகைக்கடை முதலாளி வந்து அவருக்கு போ போ இவரும் தவறாது பெரிய ஜவுளி கடை முதலாளிகள், நகைக்கடை முதலாளிகள்லாம் கும்பிட்டுக்கிட்டே போவார். இது கால வருட கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப சலிச்சுப்பாங்க. ஏய்யா உன்னை யார் கும்பிட சொன்ன, நீ காலைல வேறு வேலை இல்லையா உனக்கு, எப்போ வந்தாலும் கும்பிட்டு போட்டுட்டே இருக்க, போய போய, சில நேரங்களில் போடான்னு கூட சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அவர் விடாமல் கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் காலம் நேரம் மாறக்கூடியதானே, அவருக்கு லாட்ரி ஷீட்டில் 5 கோடி ரூபா பணம் விழுந்துருது. மனிதன் வந்து என்ன செய்கிறாரு, போய் அந்த பணத்தை வாங்கி வீட்டில் கொண்டாந்து வச்சிடுறார். வச்சுட்டு எப்போதும் போல் மறுநாள் காலையில் அந்த கடை வீதிக்கு போகிறார். போயிட்டுருக்கப்ப இந்த விவரம் வந்து அந்த நகைக்கடை ஓனரு, பெரிய முதலாளிகள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க வந்து எப்போதும் கும்பிடாதவங்க என்ன செய்கிறாங்க, இவரை பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னு கும்பிட்றாங்க. அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. திரும்பவும் கும்பிட்றாங்க. போகிறாரு. மறுநாள் எப்போதும் போல் இந்த விவசாயி கடைவீதிக்கு போகிறாரு. அவங்க திரும்பவும் ஐயா வணக்கம் ஐயா அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. என்னடா இது சொல்கிறேன்ட்டு போகிறான், நேற்று வரைக்கும் நம்மளை கும்பிட்டவன் இன்றைக்கி நம்ம கும்பிட்றோம், திரும்பி கும்பிட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. சரி, மறுநாள் வராரு. மறுநாள் வந்து அந்த ஓனருக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. பெரிய அதிகாரிகள், அந்த முதலாளிகளுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. நிப்பாட்டிட்டாங்க. ஏய்யா நேற்று உன்னை கும்பிட்டேன், போய் சொல்கிறேன்ட்டு போனேன், இன்றைக்கி கும்பிட்டேன், நீ பாடுக்க போகிற. நேற்று நீங்கள் கும்பிட்டது வந்து எனக்காக கும்பிடல, நீங்கள் இந்த கும்பிடு எனக்காக இல்லை. எத்தனை நாள் நான் உங்களை கும்பிட்டுருப்பேன், என்னை கும்பிட்டீங்களா? நீங்கள் கும்பிட்டது என்கிட்ட இருந்த பணத்தை தானே. நான் போய் பணத்திட்ட சொன்னேன், இது மாதிரி முதலாளி ஐயா, நகைக்கடை ஓனர், ஜவுளி கடை ஓனர்லாம் கும்பிட்டாங்கன்னு. சரி பார்ப்போம் அப்படின்னு அந்த பணம் சொன்னிச்சு. அதை தான் நான் போய் அந்த பணத்திட்ட சொன்னேன். என்னையே கும்பிட்டீங்களா அது வரைக்கும்? பொதுவாகவே மனிதனை எடை போட்டு பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. இன்று உங்களிடம் உள்ள பதவி, பணம் இன்றொரு நாள் மற்றொருட்ட போகுது. எப்போதுமே மனித நேயத்தோடு மனிதனை பாருங்கள். பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக ஒரு மனிதனை பார்க்காதீங்க. ஒரு மனிதன் தற்செயலாக உங்களை ஒரு வணக்கம் பண்ணுறான், ஒரு வணக்கம் சொன்னால் திரும்பி மறு வணக்கம் சொல்லுங்கள். ஒரு மனிதனாக பிறந்த இந்த பூமியில் பிறக்கிறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறாரு, திரும்பவும் அந்த வணக்கத்தை கூட நீங்கள் அவருக்கு சொல்லின்னு வச்சோங்களேன், இந்த பூமியில் நீங்கள் பிறந்து என்ன பயன்? அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க.